ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் வைஷு. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் சாதாரணமான ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான். எனது அப்பா கூலி வேலை செய்பவர், அம்மாவும் அவருக்கு துணையாக அடிக்கடி வேலைக்குச் செல்வார். என் வீட்டில் நானும் எனது தங்கை மட்டும்தான் இருக்கிறோம். நான் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில்தான் இருக்கிறேன். தங்கை இப்போதுதான் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். மேற்படிப்பு படிக்க கொஞ்சம் வசதியில்லாத காரணத்தினால் அதனால் படிக்கவில்லை. எனது பெற்றோர்களும் நான் திருமண வயதை அடைந்ததால் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கத் தொடங்கினார்கள். தெரிந்தவர்களிடம் சொல்லி வைக்க ஒருவர் மூலமாக பக்கத்து ஊரிலிருக்கும் குடும்பத்தின் சம்பந்தமும் கிடைத்தது. மாப்பிள்ளை வீட்டார் என்னை பெண் பார்க்க வந்தனர். மாப்பிள்ளையின் பெயர் ராஜா. அவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிகிறார். அவருக்கு ஒரு அண்ணனும் இருக்கிறார். அவர் வெளிநாட்டில் பணிபுரிகிறார். அவருக்கு திருமணமும் ஆகிவிட்டது. அவரது மனைவியும் வந்திருந்தனர். அவர்களுக்கு இதுவரை குழந்தை எதுவும் இல்லை. மாமியார், மாமனார் என சொந்த பந்தங்கள் சில பேரும் வந்திருந்தார்கள். மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்னை மிகவும் பிடித்து போக சில நாட்களிலேயே திருமணம் வைப்பதற்காக நாளும் குறித்தார்கள். ஆரம்பத்தில் எனது அப்பாவிற்கு லாரி ஓட்டுநர் என்பதால் கொஞ்சம் பயமாக இருந்தது. பிறகு அவரை பற்றி ஊரில் பல பேரிடம் விசாரிக்க அனைவரும் நல்லவிதமாகத்தான் கூறினார்கள். அதனால் அப்பாவும் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார். திருமணத்தை எனது அப்பா எந்த குறையும் இல்லாமல் நடத்தி முடித்தார். இத்தனை வருடங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒளித்து சேமித்து வைத்திருந்த காசில்தான் பாதி காசை எடுத்து எனக்காக திருமணச் செலவுகளை செய்தார். மீதி பாதி காசை தங்கைக்காக சேர்த்து வைத்திருந்தார். இந்த திருமணத்தில் இரு வீட்டாருக்கும் மகிழ்ச்சியே. மாப்பிள்ளை வீட்டார் அதிகமாக எதுவும் வரதட்சணையெல்லாம் கேட்கவில்லை. இருப்பினும் எனது அப்பாதான் தன்னால் முடிந்த அளவு வரதட்சணை பொருட்களை வாங்கிக் கொடுத்தார். நானும் திருமணம் முடிந்து அனைவரிடமும் விடை பெற்று மாப்பிள்ளை வீட்டிற்கு வந்தேன். அதன் பிறகு வீடும் நன்றாகவே இருந்தது. எனக்கென்று ஒரு தனி அறையும், கணவரின் அண்ணனுக்கு ஒரு தனி அறையும், மாமியார் மாமனாருக்கு ஒரு தனி அறையும் இருந்தது. பிறகு என்னை அலங்கரித்து மாப்பிள்ளை அறைக்கு என்னை அனுப்பி வைத்தார்கள். மாப்பிள்ளையும் நானும் சிறிது நேரம் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தோம். அவர் பேசியதிலிருந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நபர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிறகு அனைத்தும் முடிந்து இனிமையான இல்லற வாழ்க்கையை அடியெடுத்து வைத்தோம். எனது கணவரை மிகவும் எனக்கு பிடித்து போனது. ஆனாலும் வீட்டிலுள்ள மற்றவர்களைப் பற்றி நினைக்கையில் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. அவர்கள் என்ன குணத்தில் இருப்பார்களோ என்று. மறுநாள் நான் பயப்படும் அளவிற்கு எதுவும் இல்லை. வீட்டிலுள்ள அனைவரும் அன்பாகத்தான் பழகினர். அதிலும் கணவரின் அண்ணனின் மனைவி மிகவும் பாசமாக பழகினார். அவரின் பெயர் ஜேகா. அவர்தான் என்னை சமையலறைக்கு அழைத்துச் சென்று எந்தெந்த பொருட்கள் எங்கு இருக்கின்றது எனக் காண்பித்தார். கணவர் வெளியில் செல்லும் நேரத்தில் என்னிடம் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார். அவரை எனக்கு மிகவும் பிடித்துப் போனது. அவரை நான் ஜெகா அக்கா என்றுதான் அழைப்பேன். பிறகு ஜெகா அக்காதான் மாமனார் மாமியாரைப் பற்றியும் கூறினார். மாமனார் ஒரு மெடிக்கல் சாஃப்ட்வேரில் வேலை செய்வதாகவும் அவர் யாரிடமும் அதிகம் பேச விரும்ப மாட்டாராம். எப்பொழுதும் அமைதியாகத்தான் காணப்படுவாராம். மாமியார் வீட்டிலிருந்து அனைத்து செலவு வரவுகளை கவனித்துக் கொள்கிறார் என்றும் அவருக்கு ஏதாவது தவறு செய்தால் சற்று கோபம் அதிகமாக வரும். எனினும் அவர் மிகவும் நல்லவர் என்றும் கூறினார். நானும் அவரிடம் அவரது கணவரைப் பற்றி விசாரித்தேன். சிறிது நேர அமைதிக்குப் பிறகு சற்று சோகமாக பேச ஆரம்பித்தார். பின்பு அவரது கணவர் திருமணமாகி 1 மாதத்திலேயே வெளிநாடு சென்று விட்டதாகவும், அதன் பிறகு 2 வருடங்கள் ஆகியும் இன்னும் வரவில்லை என்றும், எப்போது கேட்டாலும் எனக்கு வேலை செய்யும் நிறுவனத்தில் விடுமுறை கிடைக்கவில்லை, இதை விட்டால் வேறு நல்ல வேலை கிடைக்காது என்றும் கூறுவார் என்றார். அனைத்து வசதிகள் இருந்தும் கணவர் இல்லாதது மிகவும் வருத்தமாகவும் சிரமமாகவும் இருக்கிறது என்றுதான் கண்கலங்க கூறினார். நானும் அவளது நிலைமையை புரிந்து கொண்டு அவருக்கு ஆறுதலும் கூறினேன். ஒரு சில நாளிலேயே அனைவரும் சகஜமாக என்னுடன் பழக ஆரம்பித்தனர். நானும் வீட்டில் சிறு சிறு வேலைகளைச் செய்ய ஆரம்பித்தேன். கணவர் ஒரு லாரி ஓட்டுநர் என்பதால் மாதத்தில் 15 நாட்கள் மட்டுமே வீட்டிலிருப்பார். மீதி நாட்களில் வெளி மாநிலங்களுக்கு பொருட்களை ஏற்றிக்கொண்டு சென்று விடுவார். அப்படித்தான்
என்னுடைய திருமணமான 15 நாட்களில் என்னை விட்டுச் சென்று விட்டார். எனக்கு அவர் சென்றது கொஞ்சம் மனவேதனையாக இருந்தது. இவ்வளவு நாள் அன்பாக இருந்துவிட்டு பிரிந்து செல்கிறாரே என்று அழ ஆரம்பித்தேன். ஆனால் அப்போது ஜெகா அக்காவின் நிலைமையை பார்க்கும்போது இது ஒன்றும் எனக்கு பெரிய வேதனையில்லை என்பதை புரிந்து கொண்டு அமைதியாகிவிட்டேன். கணவர் சென்ற பிறகு முழுமையாக வீட்டு வேலைகளைச் செய்ய ஆரம்பித்தேன். அப்போது ஜெகா அக்காவும் எனக்கு துணையாக வேலைகளைச் செய்து கொடுப்பார். சமைப்பதை மட்டும் அவர் பார்த்துக் கொள்வார். மற்ற வேலைகள் அனைத்தையும் நான் முடித்து விடுவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெகா அக்காவின் அறையில் சென்று அமர்ந்து கொள்வேன். அவரும் தன் குடும்பத்தைப் பற்றியும் தன் கணவரைப் பற்றியும் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருப்பார். கணவரின் புகைப்படத்தையும் காண்பிப்பார். அவரது கணவர் எங்களின் திருமணத்திற்கு கூட வரவே இல்லை. நானும் அவருடன் 2-3 தடவை ஜெகா அக்காவின் தொலைபேசியிலிருந்து பேசியதுண்டு. நான் நினைத்ததை விடவும் வாழ்க்கை சந்தோஷமாகச் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தேன். 3 மணியாகியும் உறக்கம் வரவில்லை. ஏனென்றால் வெயில் காலம் என்பதால் சற்று புழுக்கமாகவே இருந்தது. நானும் மாடியில் சென்று காற்று வாங்கலாம் என்று நினைத்து மாடிக்குச் சென்றேன். மாடிப்படியிலிருந்து பார்த்தால் ஜெகா அக்காவின் அறை நன்றாகவே தெரியும். அவரின் அறையின் அறைக்கதவும் திறந்திருந்தது. இந்த நேரத்தில் எதற்காக அறைக்கதவை திறந்து வைக்கிறார் என்று நினைத்தேன். பிறகு நானாக, சற்று காற்று வராமல் இருந்திருக்கும், அதனால் திறந்து வைத்திருக்கலாம் என்று நினைத்துவிட்டேன். அப்போது சிறிது நேரம் கழித்து பார்க்க அறைக்கதவும் மூடப்பட்டிருந்தது. இது எனக்கு பெரியதாக ஒன்றும் தெரியவில்லை. பின்பு நானும் சென்று உறங்கிவிட்டேன். அதன் பிறகு மறுநாள் வீட்டிற்கு உறவினர்கள் வந்திருந்தனர். அப்போது ஜெகா அக்காதான் அவர்கள் அனைவரையும் வரவேற்று உபசரித்தார். அவர்களிடம் எனது மாமியார் ஜெகா அக்காவைப் பற்றி அதிகமாக புகழ்ந்து கொண்டிருந்தார். தனது முதல் மகனைப் பற்றியும் வெகுவாக பாராட்டித் தள்ளினார். என்னைப் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. அப்போது என்னையும் அறிமுகம் செய்து வைத்தனர். பின்பு அவர்களும் சென்றுவிட்டார்கள். அதன் பிறகு 2 நாட்கள் கழித்து நள்ளிரவு நேரத்தில் தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு நான் வந்தேன். அங்கே ஜெகா அக்காவின் அறையிலிருந்து எனது மாமனார் வெளியேறுவதை கவனித்தேன். அவர் என்னை கவனித்தாரா என்று கூட எனக்கு தெரியவில்லை. இது எனக்கு சற்று யோசனையாகவே இருந்தது. இந்த நேரத்தில் அக்காவின் அறையில் என்ன செய்கிறார் என்று சிறிது நேரம் அங்கேயே நின்றிருந்தேன். பின்பு நானாக, ஏதாவது தேவைப்பட்டிருக்கும், அதான் வந்து போயிருப்பார் என்று அப்படியே விட்டுவிட்டேன். தவறாக எந்த யோசனையும் எனக்கு அப்போதெல்லாம் வரவில்லை. இது பற்றி நானும் மறுநாள் ஜெகா அக்காவிடம் சமைத்துக் கொண்டிருக்கும்போது கேட்டேன். அவரும், எனக்கு தெரியவில்லை, நான் உறங்கிவிட்டேன், ஏதாவது தேவைப்பட்டிருக்கும் என்று சாதாரணமாக பதில் சொன்னார். அப்பொழுது எனக்கு வந்த சந்தேகம் சந்தேகமாகவும் வரவில்லை. மறுநாள் ஜெகா அக்கா என்னிடம் வந்து, உனக்கு உடல்நிலை சரியில்லையா? எனக்கு உடல்நிலை சரியில்லை, நீ சமையலறைய பார்த்துக்கொள், நான் ஓய்வெடுக்கிறேன் என்றார். நானும் சரி என்று சமையலை செய்ய ஆரம்பித்தேன். இதற்கு முன்பு சமையல் வேலையை ஜெகா அக்காதான் பார்த்து கொண்டிருந்தார். என்னிடம் இந்த சமையலை செய்து வை என்று மட்டும் கூறிவிட்டு எனது அறைக்குச் சென்று ஓய்வெடுக்க ஆரம்பித்தார். நானும் அனைத்தையும் சமைத்து முடித்துவிட்டு மாமியாருக்கு யாருக்கும் மாமனாருக்கும் உணவை பரிமாறினேன். அதிலிருந்து ஒரு வாய் சாப்பிட்ட மாமியார் உணவை துப்ப ஆரம்பித்தார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவரை பார்த்து நின்று கொண்டிருந்தேன். பிறகு என்னை நோக்கி கோபமாக, உனது வீட்டில் உனக்கு சமைக்க கற்றுக் கொடுக்கவில்லையா, அல்லது வேண்டுமென்றுமே சமைத்தாயா என்று கோபத்தில் கத்த ஆரம்பித்தார். இதை பார்த்த மாமனார் சாப்பிட்டு பார்த்து என்னிடம், இதில் அதிகமாக உப்பு இருக்கிறது, பார்த்து சமைப்பதில்லையா என்று அறிவுரை கூறினார். ஆனாலும் நான் பார்க்கும்போது எல்லாமே சரியாகத்தானே இருந்தது. எனக்கு அப்போதுதான் ஞாபகமும் வந்தது. கோபத்திலிருந்த மாமியாரிடம் அமைதியாக இருக்கும்படி அவர் சமாதானப்படுத்தினார். எனக்கும் ஒரு மாதிரியாகிப் போனது. நாம் சமைத்த முதல் நாளிலேயே இப்படி கெட்ட பெயர் வாங்கிவிட்டோமே என்று. இந்த சம்பவத்தில் எனக்காக பேசிய மாமனார் மேல் சற்று மரியாதை கூடியிருந்தது. அப்போது அதிலிருந்து மாமியார், நீ சமைக்கவே வேண்டாம், மற்ற வேலைகளை மட்டும் நீ பார்த்துக்கொள் எனச் சொல்லிவிட்டார். அதன் பிறகு 2 நாள் கழித்து எனது கணவரும் வந்தார். அவரிடம் மறைக்க மனமில்லாமல் நடந்ததை எல்லாம் கூறினேன். அவரும், இதுபோல் தவறு இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொள் என்று அறிவுரையும் கூறினார். பின்பு கணவர் இருந்த 15 நாட்களும்
எந்த பிரச்சனையும் இன்றி சந்தோஷமாக இருந்தோம். எனது மாமியார் சற்று கோபம் தணிந்து என்னிடம் பேச ஆரம்பித்தார். 15 நாட்கள் கழிந்து கணவர் மீண்டும் வேலைக்குச் சென்று விட்டார். ஒரு நாள் மாமியார் என்னிடம் ஒரு வெள்ளைப் புடவையை கொடுத்து, "இது எனது அண்ணன் பரிசாக கொடுத்த புடவை. பல வருடங்களாக நான் பாதுகாத்து வருகிறேன். இந்த புடவை சற்று அழுக்காகிவிட்டது. இதை மட்டும் வாஷிங் மெஷினில் தனியாக எனக்கு துவைத்துவிடு" என்று என்னிடம் கொடுத்தார். நானும் அதை வாங்கிக் கொண்டு அவர் சொன்னது போலவே வாஷிங் மெஷினில் அந்த புடவையை மட்டும் தனியாக துவைப்பதற்கு போட்டேன். சிறிது நேரம் ஆகும் என்பதால் வேறு வேலையை பார்க்கலாம் என்று சமையலறைக்குச் சென்றுவிட்டேன். சற்று நேரம் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த புடவையோ வேறு ஒரு துணியுடன் இடப்பட்டிருந்தது. அந்த துணியின் சாயம் அந்த வெள்ளைப் புடவையில் ஏறி அது முற்றிலும் நாசமாகிவிட்டது. அப்போது எனக்கு உயிரே போய்விடும் போல இருந்தது. புடவை இப்படி ஆகிவிட்டதால் மாமியார் என்ன சொல்லப் போகிறாரோ என்று என் மனம் பதபதைத்தது. ஆனாலும் நான் புடவை இடுவதற்கு முன்பே நன்றாக பார்த்துவிட்டுத்தான் வாஷிங் மிஷினில் இட்டேன். இது எப்படி இப்படி ஆயிருக்கும்? ஆனாலும் வேறொரு துணி எங்கிருந்து வந்தது என்று கொஞ்சம் குழப்பமாகவே யோசித்துக் கொண்டே சோகமாக நிற்க அதை மாமியார் கவனித்துவிட்டார். "என்னவென்று?" என்று என் அருகில் வந்து புடவையை பார்க்க அனைவரும் பதறிப்போனார்கள். அவரையும் அறியாமல் கோபம் கத்த ஆரம்பித்தார். "இந்த புடவை எனது அண்ணனின் நினைவாக எனக்குத் தந்தது. அதையும் நாசம் செய்துவிட்டாயா? நீ எதற்குமே லாயக்கில்லாதவளா இருக்கிறாய்" என்று கத்தினார். அந்தச் சத்தம் கேட்டு ஓடி வந்த மாமனார் அவரை சமாதானப்படுத்த முயல, "உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஓரமாக நில்லுங்கள்" என்று கத்த அவரும் அடங்கிப் போனார். பின்பு என்னிடம், "நீ வேண்டுமென்றே அனைத்தையும் செய்கிறாய். எனது 2வது மகன் வேலையிலிருந்து வரட்டும், உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன்" என்று கோபமாக கத்திவிட்டுச் சென்றார். எனக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் அழுது கொண்டே இருந்தேன். பிறகு ஜெகா அக்கா தான் என்னை சமாதானப்படுத்தினார். அவரிடமும், "நான் பார்த்துதான் துவைத்தேன், ஆனால் எப்படியாவது வந்தது எனக்கு தெரியவே இல்லை" என்றேன். அவரும், "நீ துவைப்பதற்கு முன்பே ஒரு மிஷினில் வேறு ஏதாவது துணி இருந்திருக்கலாம், நீ அதை கவனித்திருக்க மாட்டாய்" என்றார். நானும், "ஒருவேளை அப்படியாக இருந்திருக்குமோ" என்று மனநிலைக்கும் வந்துவிட்டேன். ஆனாலும் மாமியார் ஆசையாக வைத்திருந்த புடவை, அதை நான் நாசமாக்கிவிட்டேனே என்று கொஞ்சம் மனவேதனையாக இருந்தது. அன்று இரவு முழுவதும் நடந்த சம்பவத்தை நினைத்து எனக்கு உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தேன். கணவர் வந்ததும் மாமியார் என்ன சொல்லப் போகிறாரோ, அதற்கு கணவர் என்ன சொல்வாரோ என்று மனம் பயத்தில் உருகியது. நள்ளிரவு நேரத்தில் தண்ணீர் தாகம் எடுக்க சமையலறைக்குச் சென்றேன். போகும் வழியில் ஜெகா அக்காவின் அறையிலிருந்து ஒரு ஆணின் சத்தம் வருவது போல தோன்றியது. அவரின் அறையும் உள்பக்கமாக பூட்டியிருப்பதை கவனித்தேன். ஆனால் ஜன்னல் மட்டும் லேசாக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. நானும் யாராக இருக்கும் என்று ஜன்னலின் பக்கம் நின்று கூர்ந்து கவனித்தேன். அப்படி கவனித்த எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் அது எனது மாமனாரின் குரல். பூட்டிய அறைக்குள் இருவரும் என்ன செய்கிறார்கள், என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? சிறிது நேரமே நின்றிருந்தேன். பிறகு அவர்கள் என்னதான் பேசுகிறார்கள் என்று கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தேன். ஜெகா அக்கா அவரிடம், "இன்று நாம் அவளிடம் செய்தது மிகவும் தவறு. அன்றுதான் அவள் சமைத்த உணவில் உப்பை அதிகமாக கலந்துள்ளோம். அதனால் அத்தையும் அவள் மேல் கோபப்பட்டார். இன்னும் அவள் மேல் அத்தை அதிகமாக கோபப்பட்டுவிடக்கூடாது. தயவு செய்து நமது உறவை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். அவளுக்கு நம்மில் மேல் சந்தேகம் வந்துவிட்டது. தனது கணவனவருக்கும் உங்கள் மனைவிக்கும் தெரியாமல் இது பெரிய பிரச்சனையாகிவிடும். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள்" என்று மாமாவிடம் கெஞ்சினாள். அதற்கு எனது மாமனார், "நீ ஒன்றும் கவலைப்படாதே. இன்னும் சிறிது நாட்கள்தான். நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எப்படியும் எனது மனைவியிடம் அவளைப் பற்றி தவறாகச் சொல்லி தனி குடுத்தனும் அவளை அனுப்பி வைத்து விடலாம். அதன் பிறகு நாம் எப்பொழுதும் போல் சந்தோஷமாக இருக்கலாம்" என்றார். சிறிது நேர அமைதிக்குப் பிறகு எந்தச் சலனமும் இல்லாமல் பிறகு ஜெகா அக்காவின் முனகல் சத்தமும் மட்டுமே கேட்டது. எனக்கு திருமணமானதால் அந்தச் சத்தம் என்னவாக இருக்கும் என்று எனக்கு புரிந்து கொண்டேன். எனக்கு இப்பொழுதுதான் எல்லாம் தெரிந்தது. ஜெகா அக்காவும் மாமனாரும் ஒரு தகாத உறவில் இருக்கிறார்கள் என்று. நான் இருவரும் இப்படிச் செய்வார்கள் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை. அவர்கள் சந்தோஷத்திற்காக என்னை சிக்கலில் மாட்டிவிடுகிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் மாமியாரின் அறைக்குச் சென்று பார்த்தேன். அவரின் அறைக்கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்று பார்க்க மாமியார் உறங்கிக் கொண்டிருந்தார்.
நானும் அவரிடம் உண்மையைச் சொல்லிவிடலாம் என்று முடிவெடுத்தேன். மாமியாரை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு முயற்சித்தேன். ஆனால் அவர் எந்தச் சலனமும் இன்றி உறங்கிக் கொண்டிருந்தார். வெகுநேரம் முயற்சி செய்தும் எந்த பலனுமே இல்லை. எனக்கு பயமாகிப் போனது. இருவருக்கும் ஏதாவது ஆகிவிட்டதா என்று. நானும் அறையை சுற்றிப் பார்க்க அங்கே ஒரு ஓரத்தில் தூக்க மாத்திரை கிடந்தது. அந்த மாத்திரையைப் பற்றி எனக்கு நன்றாகத் தெரியும். எனது அப்பா அடிக்கடி உபயோகிப்பார். எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, மாமியார் தூக்க மாத்திரை சாப்பிட்டுவிட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று. நானும் இதற்கு மேல் இங்கு இருப்பது வீண் என்பதை புரிந்து கொண்டு வேகமாக எனது அறைக்கு வந்து படுத்துக்கொண்டேன். சிறிது நேரத்தில் பொழுது விடிந்தது. காலை அனைவரும் எப்பொழுதும் போல அவரவர் வேலைகளை பார்க்கத் தொடங்கினர். அப்போது ஜெகா அக்காவும் எந்தச் சலனமும் இல்லாமல் அவரது வேலையை பார்த்து கொண்டிருந்தார். மாமனாரும் எப்பொழுதும் போல் தன் வேலையை செய்து கொண்டிருந்தார். அப்பார், அப்போது அவர் மெடிக்கல் ஷாப்பிற்கு கிளம்பிச் சென்று விட்டார். நானும் யோசித்தேன், இதைப் பற்றி மாமியாரிடம் சொன்னால், நேற்று திட்டியதற்கு அனைவரின் மேல் பலி சுமத்துகிறாயா என்று கோபப்பட வாய்ப்புள்ளது. என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன். அதன்படி கணவர் வரும் வரை காத்திருந்தேன். நானும் எனக்கு தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாகவே இருந்தேன். கணவரும் 2-3 நாட்களில் வந்துவிட்டார். அதன் பிறகு அவர் வந்த 2-3 நாட்கள் வரை அவரிடம் எதுவும் கூறவில்லை. பிறகு ஒரு நாள் இரவு மெதுவாக அவரிடம் அன்றுதான் கண்ட காட்சியை கூறினேன். நான் அவர் எனது பேச்சை நம்ப மாட்டேன் என்று எதிர்பார்த்தேன். அப்போதும் நடந்ததும் வேறு. நான் சொன்னதைக் கேட்டு கோபப்பட்டு அவர் வேகமாக எனது கன்னத்தில் ஒரு அறையையும் விட்டார். பிறகு அவர், உன்னை எனது அப்பா திட்டியதற்கு நீ அடுத்தவர்கள் மேல் பழி சுமத்துகிறாயா? எனது அப்பாவும் அன்னையும் அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. மீனா, நீ பலி சுமத்தி எங்கள் குடும்பத்திற்கு அவமானத்தை தேடித்தராதே என்றார். அவர் பேசியதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், இதை நான் எதிர்பார்த்ததுதான். எப்படி மனைவியாக இருந்தாலும் பெற்றவர்கள் தவறைச் சுட்டிக்காட்டும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதும் எனக்கு நன்றாகத் தெரியும். ஆனாலும் நான் விடுவதாக இல்லை. ஏனோ தெரியவில்லை, அவர்கள் செய்யும் அசிங்கத்தை எப்படி கணவருக்குன்னு